நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்கர்ட் எப்படி நம்ம வெட்டுறதுன்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி வெட்டணுன்றதை அளவோடு நான் சொல்கிறேன். புதுசாக நம்ம ஒரு ரெடிமேட் இன்ஸ்கர்ட் எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அதை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வரும். ஹைட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இடுப்போட அளவும் அதிகமாக இருக்கும், இல்லை ஒன்றும் சின்னதாக இருக்கும். அதனால் நம்மளே துணி எடுத்து எப்படி ஈஸியாக வீட்டில் நம்ம தைக்கலான்றது. இது மெஷினில் துணி தைக்க தெரியும் அப்படின்றவங்க கூட அழகாக நம்ம ஒரு இன்ஸ்கர்ட்டை தைச்சிக்கலாம். முன்னாடி நான் இதை எப்படி நம்ம இந்த அளவு இன்ஸ்கர்ட்டை வச்சு எப்படி அளவு எடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு இன்ஸ்கர்ட் இருக்குது, எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அளவோ இந்த ஃபார்முலாவோ எதுவும் வேணாம், இந்த அளவு பாவாடை மட்டும் வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கலான்றதை பற்றி சொல்கிறேன். இப்போ இன்ஸ்கர்ட் இப்படி இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக மடித்த மாதிரி தான். இந்த பாவாடை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டாக மடிச்சிருக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கிறது இது 2 மடிப்பாக எடுத்துக்கணும். 2 மடிப்புன்றதை கணக்கு வச்சுக்கணும். இதை அப்படியே பாருங்கள் 4 மடிப்பு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வச்சு கணக்கு இருக்குது. 1 2 3 4. இப்போ 4 மடிப்பாக மடித்ததாக கணக்கு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதையே இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8. இப்போ பாருங்கள் இங்கே நம்ம எண்ணி பார்த்தா தெரியும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 மடிப்பாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் 6 பார்ட்டு 7 பார்ட்டு 8 பார்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்து தைக்கிறதுல வெறும் 6 துண்டு தான் இருக்கும், 6 பார்ட் தான் இருக்கும். அகலத்தை தான் நம்ம அதிகப்படுத்திக்கணும், உயரம் அகலத்தை. ஆனால் 6 பார்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆனால் 8 மடிப்பு நம்ம கணக்கு பார்த்தா 8 மடிப்பு 8 இதுதான். ஒன்று ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு 6 பகுதியாக தான் காட்டும். 2 துண்டு நம்மளுக்கு பெரிய துண்டாக கிடைக்கும், 4 துண்டு சின்ன துண்டாக கிடைக்கும். அதனால் 6 பீஸ் தான் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஆனால் அது 8 பீஸாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி அளவு எடுக்கணுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி 8ஆக நீங்கள் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஹைட் எடுக்கும்போது இடுப்பு பட்டி விட்டுட்டு நீங்கள் இது எவ்வளோ இருக்குன்றதை அளந்துக்கோங்க. நம்மளுக்கு இது 32 ஹைட் பார்த்தீங்கன்னா 32 எடுத்துக்கோங்க. இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அளக்கக்கூடாது, இது தனிப்பட்டி. இது 32ன்றதை நீங்கள் உயரத்தை எழுதிக்கோங்க. நீங்கள் அளக்கிற பாவாடையில் என்ன வருதோ உயரத்தை அளந்துட்டு கூட ஒரு 1.5 இன்ச்சு விடுங்க. ஏன்னா இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே நம்ம மடித்து தைக்க 1 இன்ச் போடும். உங்களுக்கு பட்டை வேணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லென்த்தை அளவு எடுத்துக்கோங்க. இது 32ன்னு எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம் இது 8 மடிப்பில் இருக்குது. எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 சைஸ் இல்லை பாவாடை பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, அதாவது 40 இன்ச்சு வச்சுக்கோங்க இடுப்பு. இது 40 இருக்குது அப்படின்னா இது 8 நம்ம வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதையும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா 32 எடுத்துருக்க. இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை 8ல் ஒரு பாகம் 5ன்னு எடுத்து வச்சுருக்கேன். 8 அதாவது 40, இடுப்பு 40, உயரம் 32ன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து அளந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 34 அப்படின்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். இதை மைனஸ் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம பட்டி தனியாக தான் வைக்கிறோம். இப்போ இது மட்டும்தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம், அளவு பாவாடை வச்சு. சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பரில் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது ஒரு 2 மீட்டர், அதாவது இந்த அளவுக்கு 40 சைஸ் இடுப்புக்கு 34 சைஸ் உயரத்துக்கு ஒரு 2 மீட்டரே போதுமான துணி. உங்களுக்கு அதை விட அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 2.5 நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 2 மீட்டர் கிளாத். இதுக்கு கரைப்பகுதி உயரம் வரும், இது அகலம். இந்த உயரத்தை இந்த அகலத்தை தான் நீங்கள் மடிக்கணும். நீங்கள் எப்பயும் ப்ளவுஸுக்கு மடிக்கிற மாதிரி தான் ஃபோல்டிங் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஹைட் எடுத்துக்கணும். இது 32, ஹைட் நம்ம 34, அதில் 2 மைனஸ் பண்ணிடுவோம். அதாவது இடுப்பு பட்டியை மைனஸ் பண்ணிவிட்டு 32ன்றதை எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 2 மீட்டரில் இப்படி வரும். 32ன்றது இப்படி வரும். இது எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், நம்ம கட் பண்ணிட வேண்டியதான்.
இப்போ 32ன்றது மடித்து தைக்க எல்லாமே நம்ம துணி விட்டு நம்ம லென்த் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இப்போ ப்ளவுஸுக்கு மடி பண்ணீங்களா அது மாதிரி மடிச்சுக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா கிளாத். இதில் தான் நம்ம இடுப்பு பட்டிலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இதை வச்சுடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8 மடிப்பு தான் வரும். இது இப்போ 4 நான் மடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து ஒரு இந்த 4 பீஸ் வரும், இந்த பக்கம் ஒரு 4 பீஸ் வரும். இப்போ 8 இதுவாக வந்துடும். இப்போ நீங்கள் இடுப்புக்கு 40 இன்ச்சு பாருங்கள். இடுப்பு வந்து 40, இடுப்பு 40, உயரம் பார்த்தீங்கன்னா 34 இருந்தது, -2 மைனஸ் பண்ணியாச்சு, 32 இன்ச்சு தான் உயரம். இப்போ நம்ம இதில் 32 இன்ச்சு அளந்து நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது மடிப்புக்கு போக இருக்கும். இங்கே நம்ம பார்த்தோம்னா தைக்கிறதுக்கு, இப்போ தைக்கிறதுக்கு நம்ம இப்படி 1/2 இன்ச்சு ஒரு கோடு போட்டு மேலே எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மடித்து தைக்க ஒரு 1 இன்ச்சு, இப்படி எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு விட்டதை நீங்கள் இந்த மாதிரி மேலே இடுப்புக்கு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை எப்படி பிரிக்கிறீங்கன்னு பாருங்கள். 8 பார்ட்டாக எப்படி பிரிக்கணும். 8 பார்ட்டுன்றது இது ஃபோல்டிங் இருக்கிறதுனால 6 தான் வரும். இப்போ இடுப்பு பகுதி பாருங்கள். இப்போ 8 லேயரில் நம்ம எடுக்கிறதுனால இந்த 40 8ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் 5 இன்ச்சு வரும். 5 இன்ச்சை நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். பாருங்கள், இங்கேருந்து இந்த ஃபோல்டிங் பகுதி மேல் பகுதி இருக்கும். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஃபோல்டிங் பகுதி, அங்கேருந்து நீங்கள் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது 5 இன்ச்சாக நான் வச்சுருக்கேன். இது 5 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு உங்களுக்கு இந்த பகுதி. இதை அப்படியே என்ன செய்றீங்க, டபுளாக ஆக்கிக்கோங்க. 5.5 10, அதாவது 5.5 10 11 இன்ச்சு வரும். இது அப்படியே டபுள் ஆக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல அளந்துக்கோங்க. அப்படியே டபுள் ஆக்கிட்டா இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது வேஸ்ட் பீஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு போட்டு வச்சு, இப்போ இது 5.5, இது பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச்சு வரும். இப்போ என்ன செய்யணும், கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட், அப்படியே 11.5 நீங்கள் இங்கே வைக்கணும். இதுக்கு நேராக இது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே இந்த அகலத்துக்கு வச்சுக்கோங்க. இது 11. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு நேராக இங்கே 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக பாருங்கள், இதுக்கு நேராக 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணுன்னா இந்த பாருங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டீங்களா, இதை கரெக்டாக இங்கே கோடு போட்டுக்கோங்க. இதை இணைச்சிக்கோங்க. இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கட்டிங்க்கு கரெக்டாக பண்ணி வந்துடும். இது எக்ஸ்ட்ரா பீஸ். நீங்கள் இதை வச்சு ஃப்ரில் வைக்கிறது இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் நல்லா லென்த்தாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதை வச்சு ஃப்ரில் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்றவங்க அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இங்கேருந்தே ஆரம்பிச்சு இப்போ இந்த மேலே ஃபோல்டிங்காக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது 2 ஃபோல்டிங் பகுதி பெரிய பகுதியாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், ஓப்பன் பகுதியில் 4 பீஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பீஸு இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தைக்கும்போது இது பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக இருக்கும். இது கூட ஜாயின் பண்ணுறது ரெண்டாவதாக ஜாயின் பண்ணுங்கள். அதே ஒரு சின்ன பீஸ் இன்னொன்று எடுத்து இப்படி தேர்டாக ஜாயின் பண்ணிங்க. இப்படி ஒரு பார்ட்டை ஜாயின் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதையும் ஃபஸ்ட்டு பீஸாக எடுத்துக்கோங்க. இதையும் அதாவது கிராஸாக இருக்கிறது, கிராஸோட கரைப்பகுதி இருக்கும். கரைப்பகுதி பக்கம் வெட்டும்போது நம்மளுக்கு அது நேராக இருக்கிறது கிராஸ், இதோட ஜாயிண்ட் தெரியும் நம்மளுக்கு. கிராஸாக ஒரு பீஸ் இருக்கும், நேராக ஒரு பீஸ் இருக்கும். அது மாதிரி பார்த்து நீங்கள் வைக்கணும். பாருங்கள், இது கிராஸாக இருக்கிறது இந்த கிராஸோடு தான் எண்ணெய் பார்த்து வைக்கணும் தைக்கும்போது மட்டும். செகண்டு இது பாருங்கள், இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு
அப்படியே தச்சிடலாம். தச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே நம்ம எவ்வளோ விட்டோமோ மடித்து தச்சுக்கோங்க, எல்லாம் ஃப்ரீல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி நம்மளுக்கு கிடைக்கும் போது பாருங்கள், இதை அப்படியே வச்சு மிஷினில் நீங்கள் அடித்து ஒரு பாவாடையாக இது பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடுப்பு துணி இருக்கும், இதில் நம்ம 2 இன்ச் அளவுக்கு நம்ம இதில் மார்க் பண்ணிவிட்டு அது டபுள் அப்படியே 40ன்றது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சுற்றளவு இடுப்போட சுற்றளவு 40 அப்படின்னும் போது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சை மடித்து நம்ம தைச்சிட்டு நாடா விட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பட்டி நீங்கள் இப்படி தைச்சிட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட் உங்களுக்கு ரெடி. பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.